எழும்பி பிரகாசி என் மகனே, எழும்பி பிரகாசி என் மகளே. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. மகிமை உன் மேல் உதித்தது. அவர் மகிமை உன் மேல் உதித்தது. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த 5வது மாதம் இந்த 1ஆம் தேதிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 4 மாதங்கள் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த 5வது மாதத்துல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே சோத்திரம் 5 மாதங்கள் நடத்த போற தேவனாகிய கர்த்தர் இந்த 5வது மாதத்து 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஜெபம் பண்ணி கேட்போமா? பரிசுத்தம கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை 4 மாதங்கள் நடத்தி வந்த கர்த்தர் இந்த 5வது மாதத்திலே இந்த 1ஆம் தேதியிலே எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் சோதரம் 30ஆம் அதிகாரம் அதுல 19ஆம் வசனத்தோடு வாசிப்போம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலையும் சிறிதாயிலும் பெரிதாயிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். கர்த்தருக்கு சோதரம். எல்லாவற்றையும் தாவீது என்ன பண்றான்? திருப்பி கொள்ளுகிறான். நீங்க இழந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணுவீங்க? திருப்பி கொள்வீங்க. கர்த்தருக்கு சோதரம். இழந்த எல்லாவற்றையும், இழந்து போனதை தேடவும் காப்பாற்றவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எந்தெந்த ஆசீர்வாதம் இழந்திருக்கு காணப்படுறீங்களோ இதை மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? நீங்க திருப்பி கொள்வீங்க. இங்க சங்கீதக்காரன் தாவீது என்ன பண்றான்? சோதரம். எதிரிகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றான்? பயங்கரமான பிரச்சனை மாட்டிக்கிட்டு எல்லாரையும் சிறப்பிடிச்சிருக்காங்க. ஆனா எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க? மனைவியை திருப்பி வசனம் சொல்வது என்ன பண்றான்? குமாரத்திகள் என்ன பண்றான்? அவன் எல்லாவற்றையும் என்ன பண்றான்? மனைவியிலிருந்து மனைவியை கூட என்ன பண்றான்? ஸ்தோத்திரம். எவ்வளவு வேதனை பாருங்க தங்க பிள்ளையில. ஆனா எல்லாவற்றையும் என்ன பண்ணான்? அவன் திருப்பி கொண்டான். இந்த புதிய நாளிலே கூட எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்தது ஒருவரும் தடைபடாது. கர்த்தருக்கு சோதரன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் தாவீது அடிக்கடி அவன் சொல்லும் பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவருடைய துதி என் வாயில எப்போதும் இருக்கும் என்று சொல்லி அப்படி அது மாத்திரமல்ல, இதெல்லாம் திருப்பி நான் 20 வசனம் சொல்லுது பாருங்க. எல்லா ஆடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான், அவைகளை தங்கள் மிருக ஜீவன்கள் முன்னே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னவென்றால் அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்க முடியுது. இந்த ஆசீர்வாதம்லாம் எப்படி கிடைச்சது? இவன் எப்படி இவெல்லாம் திருப்பி கொண்டான் பாத்தீங்கன்னா, இவன் ஏதாவது பிரச்சனைனா தேவனுடைய சமூகம் தான் அவனுக்கு சோத்திரம். அங்கேயே பாடுபட்டு யார்கிட்ட கடைசினா தேவனுடைய சமூகத்துல அவன் சொல்றான், நான் எப்போதும் கர்த்தரை காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே, மதியத்திலும் துதிப்பே, இரவினிலும் துதிப்பே. அப்ப துதிக்க 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 என்ன பெருகுமா? இன்பம் பெருகுமா. கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம துதிக்காம இருந்ததால கவலை தான் பெருகும். ஆனா அந்த 1ஆம் தேதியில நல்லா கர்த்தரை நீங்க துதிச்சு பாடி பாருங்க. இவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா என்ன? தேவனை துதித்து பாடுகிறது. கர்த்தருக்கு சோதரம். துதித்தலும் இன்பதும் ஏற்றதுமாக இருக்கிறது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் என்று சங்கீதம் 136ல நம்ம வாசிக்கிறோம். அதை போற கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று என்ன பண்றான் சங்கீதக்காரன் தாவீது பாடுகிற. நம்ம பாடும் பொழுது அவளை மீட்டு கொண்ட ஆத்துமா கெம்பீரித்து சத்தமிடும். நீங்க தேவனை எந்த அளவுக்கு நீங்க உயர்த்துறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்களோ, ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி, ஆண்டவரே வாழ்க்கையில இந்த 5வது மாதத்தை இந்த வெயில் உஷ்ணங்களுக்கு என்ன கடுமையான வெயில் பகுதியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பயங்கரமான எப்பயும் இல்லாத வெயில் தாக்கம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு குளிர் நிழலாக ஆண்டவர் நிச்சயமாக பாதுகாப்பார். எந்த வியாதியும் எந்த பலவீனங்களும் நம்மை தாக்காதபடிக்கு ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தாவீது இழந்த எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டது போல நீங்கள் இழந்த ஆசீர்வாதத்தை, இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் நிச்சயமாக திருப்பி கொள்வீங்க. ப்ரொமோஷன் இருந்து சரி, ஆசீர்வாதத்திலும் சரி, ஞானத்தையும் சரி, கிருபைகளையும் சரி, எல்லாவற்றையும் நீங்கள் நிச்சயமாக திருப்பி கொள்வீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஆண்டவராக இயேசு உங்களை தேடுகிறார். ஆண்டவராக இயேசு உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வாங்க.
அவரை துதிச்சு பாடுங்க. குடும்பமாக கர்த்தரை நல்லா பாடி கொண்டாடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இழந்து போன எல்லா சமாதானத்தையும் தேவன் உங்களுக்கு தந்து நிறைவான பலனை கொடுத்து இந்த மாதம் முழுவதும் உங்களை அதிசயமாக அற்புதமாக நடத்த வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு நீங்க மகிமையை செலுத்துங்க. நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஆமே. உங்க எப்படிப்பட்ட சிறைச்சாலை இருந்தாலும் சரி, நீங்க துதிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலை கதவுகள் கீழே விழும். நீங்கள் துதிக்கும் பொழுது எரிகோ மதில்கள் கீழே விழும். நீங்கள் துதிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இப்பொழுதே துதியை ஆரம்பிங்க. எனக்கு துதிக்க தெரியான்னு சொல்லாங்க. இயேசுவே இயேசுவேன்னு பாடணும். அதைவே துதிதான். ராகத்தை பார்க்கல, உங்க இருதயத்தை பார்க்கிறார். மனுஷ முகத்தை பார்க்கிறான். தேவன் இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி பாருங்க. இந்த 5வது மாதங்கள் ஆசீர்வாதமான மாதமாக உங்களுக்கு அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம் பாவங்களை அறிக்கை செய்து தேவ சமூகத்திலே நம்முடைய முழு இருதயத்தை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டது போல, ஆண்டவரே எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல நாங்களும் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த விதத்துல நாங்கள் தப்பு அதெல்லாம் சரி செய்து ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆமை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆசீர்வாதமான இந்த நாளில் ஆண்டவர் இந்த 5வது மாதத்தின பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட, ஆண்டவரை ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா சத்ருவின் கிரிகள் நிர்மூலமாக்கப்படட்டும். அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்பி பிரகாசி என் மகனே, எழும்பி பிரகாசி என் மகளே. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. மகிமை உன் மேல்